ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தொழிற்கூடம்லாம் இருக்குது. தொழில் செய்கிறவங்கலாம் வந்துட்டு தனியாக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதோடைய சரியான கண்டென்ட் என்னன்னு தெரியல, பிகாஸ் அது லைவ்லையுமே கிடையாது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த டேலண்ட், அதாவது இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர் ஒர்க்கர்னு சொல்லிட்டு பேசினாங்களே, அதை வச்சு தான் அந்த டாஸ்க்கே கொடுத்துருக்காங்களோ என்னவோ தெரியல. ஸோ லேபர்ஸ் எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி ராணுவ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாமே வேலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அருண் தான். ஏன் வேலை நின்றுச்சு, எதுக்காக நின்றுச்சு அப்படின்னு முத்து கேட்க போகிறாரு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மற்றவங்கலாம் வந்துட்டு ஒர்க்கை வாங்குறவங்க, இன்னொரு சைடில் இருக்கவங்க, அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு பேச்சு உரிமைன்னு வரும்பொழுது அதை பேசக்கூடாது, நீங்கள் முதல்ல ஒர்க்கை நிறுத்தக்கூடாது, ரூல் போடுற உரிமை எனக்கு இருக்குது, அது ரூல்லையும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பேச்சுரிமை இல்லைன்னு நீங்கள்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் மற்றும் ராணுவ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, ஏய் போ அப்படின்ற மாதிரி அருண் அவர்கள் முத்துவை சொல்லியிருக்காங்க. முத்து செமையாக கடுப்பாயிட்டாரு. போவா, ஏய் நீ ஒரு ட்விஸ்டர்டா அப்படின்னு முத்து சொல்ல, நீ ஜஸ்ட்டு ப்ளாபரிங் பண்ணுவாடா வாயை வச்சு அப்படின்னு நம்ம அருண் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நீ வந்துட்டு ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் முத்து கோவமாக சொல்ல, அருண் வந்துட்டு நீ ஜஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்கிறாரு, வாயை அசைச்சிட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதுதான் ப்ரோமோ. ஆக்சுவலாக இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு ரூல் போடுறது ஒரு டாஸ்க்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ரூல் போடுற உரிமை முத்துவுக்கு இருக்குது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முத்து ரூல் போட்டிருக்காரு. பட் ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்ட்டு இருக்க அருண் வந்துட்டு பேச்சுரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ராணுவமே சொல்லிட்டு வராரு, கொஞ்சம் ஓவராக எகிரிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசக்கூடாதுன்னா நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சௌந்தர்யா வழக்கம் போல் எப்போவுமே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஏய் போன்னு சொன்னதுக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்து பேசுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் உள்ளே வராங்க. அந்த இடமே பயங்கர கலவரமாக ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன். அதாவது இந்த மிகப்பெரிய சண்டையை அடக்க வேண்டிய கேப்டன் ரஞ்சித் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு, எப்பா கும்புறம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே சொல்ல வரும். கேப்டன் ரஞ்சித் அவர்கள் கேப்டனாக இருப்பதற்கு கொஞ்சம் கூட லாக்கியே கிடையாது. ஸோ எந்த ஒரு லேபர்ஸுக்குமே சரி, மற்ற போட்டியாளருக்குமே சரி, அவர் யாருமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற தவறாரு. ஸோ யாரையுமே வந்துட்டு சரியான வழியில் கொண்டு போகிறதும் தவறாரு. சும்மா வந்துட்டு உங்களுக்கு நான் செருப்பாக இருப்பேன், நான் வந்துட்டு அன்பாலேயே நடத்துவேன், வாய்ப்பு கிடையாது. இது பிக் பாஸ் வீடு. அன்பால் நடத்தணும்னா நீ வேற எங்கேயா தான் போய் விளையாடி இருக்கணும். இது பிக் பாஸ் வீடு. இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது யாருடைய பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டுன்னு சொல்கிற திறமை கூட ரஞ்சித்துக்கு கிடையாது. கையெடுத்து கும்பிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துடைய கேப்டன்சியால் கூட இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் வந்துட்டு சரியாக தன்னுடைய போட்டியாளர்களை வந்துட்டு கைட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அருண். அதே மாதிரி ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய ப்ரோவோக்கில் முத்தே பயங்கரமாக ப்ரோவோக் ஆகிட்டு ஆமாடா அப்படி தான்டா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரமும் பயங்கரமாக கலவரமாக தான் போகுதுன்னு நல்லாவே தெரியுது. ஸோ மேலும் இது போன்ற விஷயத்துக்களை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.